ஹலோ! என்னோட ஃபேஸ்புக் பேஜ் மதன் கௌரின்னு ஒண்ணு ஓன் பண்ணியிருந்தேன். உங்க நெறைய பேருக்கு தெரியும். அந்த பேஜ வந்து ஃபேஸ்புக் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க ஃபார் எவர் ஃப்ரம் ஃபேஸ்புக். அதுல 33,000 பீப்பிள் லைக் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் ரியலி ஹார்ட். அது ஒரு குழந்தை மாதிரி அத நான் பார்த்துருந்தேன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அது என்னோட ஐடென்டிட்டியாவே மாறுச்சு. நெறைய பேர் வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணாங்க. பப்ளிக் பிளேஸ்ல நெறைய பேர் வந்து கேட்பாங்க, "நீங்க மதன் கௌரி தானே? நீங்க அந்த ஜல்லிக்கட்டு பத்தி பேசுனீங்கல்ல, இல்ல ஜியோ பத்தி பேசுனீங்கல்ல, டிமானிட்டைசேஷன் பத்தி பேசுனீங்கல்ல." டிமானிட்டைசேஷன் பத்தி நான் பேசின ஒரு வீடியோலாம் வந்து Facebookல நான் போஸ்ட் பண்ணத 3,00,000 பேர் பார்த்தாங்க. ஸோ தட்ஸ் ரியலி அ கன்சிடரபிள் நம்பர். இப்போ வந்து Facebook அத வந்து பெர்மனன்ட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த பேஜ். அதுக்கு ரீசன் வந்து நான் வந்து இன்னொரு ஒரு டெலிவிஷனோட ஒரு ஷோவ வந்து ட்ரால் பண்ணி போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ வந்து நானும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ திங்க் தே காட் ரியலி அஃபெண்டட். ஸோ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. என் மேல தான் தப்பு, நான் அத போஸ்ட் பண்ணியிருக்க கூடாது. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் சம்திங் ஃபார் த சொசைட்டி. இடையில வந்து தேவையில்லாம அந்த ஒரு ஃபன் ஆஸ்பெக்ட்ன்னு ஒண்ணு கொண்டு வந்து நான் தான் சொதப்பிட்டேன் டு பி ஃப்ராங்க். பட் ஹியர் ஐ ஆம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. மறுபடியும் லைக்ல இருந்து ஆரம்பிக்கணுங்கிறது, மொத ஃப்ரெண்ட் மறுபடியும் பிடிக்கணுங்கிறது. பட் தட்ஸ் ஹவ் லைஃப் கோஸ் ஆன். நான் வந்து அத பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டுருந்தேன். நம்ம இவ்வளோ நாள் 1 வருஷம் பார்த்த வேலையெல்லாம் போச்சுன்னு. அப்புறம் சரி, எப்பவுமே வந்து ஒரு கோட் எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கப்ப எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வரும். "The brave men and the succeeded men are just men who have been having courage for another extra 5 seconds" அப்படின்னு. அந்த எக்ஸ்ட்ரா அந்த 5 செகண்ட்ஸ்ல தான் நான் டெசிஷன் எடுத்தேன். மறுபடியும் ஆரம்பிப்போம் முதல்ல இருந்து. பரவால்ல. மேபி 1 வருஷம் கழிச்சு நான் இதே நம்பர் ஆஃப் பீப்பிள் வந்து என்னால கெயின் பண்ண முடியுமான்னு தெரியல. இத்தனை பேர் நான் பேசுறத பார்ப்பாங்களான்னு தெரியல. பட் ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டார்ட் அண்ட் ஐ அம் கோயிங் டு கிவ் மை பெஸ்ட் அகைன். ஸோ ஹியர் ஐ அம் அப்பீலிங் டு யூ ஆல் அகைன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் முதல்ல நீங்க என்னோட பேஜ் லைக் பண்ணவங்க எல்லாருமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. ஸோ மறுபடியும் உங்ககிட்டயே வந்து நிக்கிறேன். ப்ளீஸ் லைக் மை பேஜ் அண்ட் சப்போர்ட் மீ ஆன் யூடியூப். யூடியூப்லேயும் நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன். அது நல்லா அப் அண்ட் ரன்னிங். இட்ஸ் ரியலி ஃபங்க்ஷனிங் வெல். நிறைய பேர் என்கிட்ட பேசுறாங்க அங்க. அது ஒரு தனி கம்யூனிட்டி அங்கே ஒன்று இருக்கு. லிங்க்டின்ல ஒரு 5,000 பேர் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி இவால்விங். மதன் கௌரிங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி உருவாயிட்டு இருக்கு. ஒரு காமன் மேனோட ரெப்ரஸன்டேஷனாக இருக்கு. நான் வென் பண்ணுறது வெளியே என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ. ஸோ திஸ் டைம் இந்த பேஜை வந்து 100% ஐம் கோயிங் டு மேக் இட் சீரியஸ் அண்ட் ஐம் கோயிங் டு பி ஆல் மை செல்ஃப். நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கான்டென்ட்லாம் நிறைய போட்டிருந்தேன். ட்ரால் வீடியோஸ், மீம்ஸ்னு. அது நிறைய பேருக்கு பிடிக்கல. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஏன் இதெல்லாம் போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் பேஜ்னு. ஸோ அதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இந்த தடவை ப்ராப்பராக ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் மீ அகெயின் கைஸ். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பண்ணதுக்கெலாம் நன்றி. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடைச்சாங்க பேஜ் வழியாக. நிறைய பேர் என் வாழ்க்கையே மாற்றினவங்கலாம் இருக்காங்க. லாட் ஆஃப் செலிப்ரிட்டிஸ், லாட் ஆஃப் காமன் பீப்புள். ஐம் ரியலி கிளாட். ஒரு புது நெட்வொர்க்கிங் மீடியமாக தான் இருந்துச்சு. ஸோ ஐம் கோயிங் டு டூ திஸ் ஆல் ஓவர் அகெயின் அண்ட் ஐ டெஃபினெட்லி நீட் யுவர் ஹெல்ப். ஏன்னா மறுபடியும் முதல்லேருந்து வருதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். பட் ஸ்டில் ஐம் கோயிங் டு டூ திஸ் ஃபார் த சொசைட்டி அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஸோ இதை நான் என்னோட படியாக எடுத்துக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஆல். ஜெய் ஹிந்த்.